வணக்கம். இன்று 2025ஆம் ஆண்டு மாசி மாதம் 22ஆம் நாள் வியாழக்கிழமை. சன்ரைஸ் சூரியோதய ஒலிபரப்பின் ஜெர்மனிய செய்திகள் வாசித்து வழங்குபவர் குணவிஜயா சுரேந்திரன். ஜெர்மனியில் மீண்டும் கட்டாய இராணுவ சேவை கொண்டுவர வேண்டும் என அழுத்தம் அதிகரிக்கின்றது. ஜெர்மனியின் எதிர்க்கட்சி CDU-CSU கூட்டணி நாட்டின் கட்டாய இராணுவ சேவையை மீண்டும் கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. கடந்த மாத பொது தேர்தலில் வெற்றி பெற்ற கன்சர்வேட்டிவ் தலைவர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் ஐரோப்பாவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்த நடவடிக்கை அவசியம் என தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் பேசிய CDU-CSU கூட்டணியின் பாதுகாப்பு கொள்கை பேச்சாளர் ஃப்ளோரியன் கான், நாம் தற்காலிகமாக கட்டாய இராணுவ சேவையை இடைநிறுத்தியிருப்பது தற்போதைய பாதுகாப்பு சூழ்நிலைக்கு பொருத்தமாக இல்லை. முதல் குழுவினர் 2025ஆம் ஆண்டில் இராணுவ முகாம்களை அடைய வேண்டும் என பில்ட் நாளிதழ் கூறியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஆட்சியில் நேட்டோ பாதுகாப்பு குறைந்துவிடும் என்ற அச்சம் ஐரோப்பாவில் உருவாகியுள்ளது. இதன் காரணமாக ஜெர்மனியின் பாதுகாப்பு தரத்தை உயர்த்த இத்தகைய நடவடிக்கைகள் தேவை என கூறப்படுகின்றது. ஜெர்மனியின் முக்கியமான கட்சிகள் மற்றும் முன்னாள் வெளிநாட்டு அமைச்சர் ஜோஸ்கா பிசர் உட்பட பலரும் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு ஒரு சேர கட்டாய இராணுவ சேவை கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். முந்தைய சோசலிச டெமோக்ராசிக் அரசு நல்லுயிர் சேவை அல்லது இராணுவ சேவை ஆகியவற்றில் ஒன்றை தேர்வு செய்யும் புதிய திட்டத்தை முன்மொழிந்தது. 18 வயதான அனைத்து ஆண்களுக்கும் கட்டாயமாக ஒரு விருப்பு கணிப்பீடு மனு அனுப்பப்படும். பெண்களுக்கு இது விருப்பத்துக்குரியது என்றும் செய்திகள் கூறுகின்றன. திட்டமிட்ட லாட்டபாக் கடத்தலுக்கான சிறை தண்டனை. அவர்கள் மின் தடையை ஏற்படுத்தவும் அரசாங்கத்தை கவிழ்க்கவும் மற்றும் சுகாதார மந்திரி லாட்டபாக் கடத்தவும் விரும்பினர். இதற்காக 4 குற்றவாளிகள் பல ஆண்டுகள் சிறை தண்டனையை பெற்றனர். 5இல் ஒருவருக்கும் தண்டனை விதிக்கப்பட்டது. ஜெர்மனியில் ஆட்சி கவிழ்ப்பு மற்றும் சுகாதார அமைச்சர் கார்ல் லாட்டபாக் கடத்தல் தொடர்பான விசாரணையில் 4 பிரதிவாதிகளுக்கு பல ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கோப்லன்ஸ் உயர் பிராந்திய நீதிமன்றத்தின் நீதிபதி கூறியது இதுதான். 5வது பிரதிவாதிக்கு 2 ஆண்டுகள் 10 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சமீப காலமாக காவலில் வைக்கப்படாமல் இருந்த 5வரில் இவர் மட்டும்தான் 4 தலைவர்களுக்கும் 5 ஆண்டுகள் முதல் 9 மாதங்கள் மற்றும் 8 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஏறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு பின் மே 17, 2023ஆம் ஆண்டு அன்று தொடங்கிய விசாரணையை தீர்ப்புகள் முடிகின்றன. 46 மற்றும் 58 வயதுடைய 4 ஆண்களும் 77 வயது பெண் ஒருவரும் கப்பல் துறையில் அமர்ந்திருந்தனர். ஐக்கிய தேசபக்தர்கள் என்று அழைக்கப்படும் ஒரு பயங்கரவாத அமைப்பை நிறுவியதாக அல்லது அதன் உறுப்பினராக இருந்ததாகவும் மத்திய அரசுக்கு எதிராக ஒரு துரோக நடவடிக்கைக்கு தயாராகி வருவதாகவும் அந்த குழு குற்றம் சாட்டப்பட்டது. 2 இறந்ததையும் பலர் காயமடைந்ததையும் உள்துறை அமைச்சர் உறுதிப்படுத்தினார். மன்கைம் நகர மையத்தில் ஒரு ஓட்டுநர் மக்கள் குழுவிற்குள் ஓட்டினார். குறைந்தது 2 பேர் இறந்துள்ளனர் மற்றும் பலர் காயம் அடைந்துள்ளனர். சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். உள்துறை அமைச்சரின் கூற்றுப்படி அது ஒரு ஜெர்மன். மீண்டும் ஒரு கார் ஜெர்மனியின் ஒரு பெரிய நகரத்தில் கூட்டத்தின் நடுவே சென்றது. பேடன்-வூர்டன்பேர்க்கின் உள்துறை மந்திரி தோமஸ் ஸ்ட்ரோபெல்ட் சுட்காட்டில் அறிவித்தபடி மன்கைம் நகர மையத்தில் குறைந்தது 2 இறந்துள்ளனர் மற்றும் பலர் காயமடைந்துள்ளனர். அதிகாரிகளின் கூற்றுப்படி பலியானவர்கள் 83 வயதுடைய பெண் மற்றும் 54 வயதான ஆண். நகரின் மையப்பகுதி முழுவதும் காவல்துறை மற்றும் மீட்பு பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இத்துடன் இன்றைய ஜெர்மன் செய்திகள் நிறைவு காண்கின்றது. மீண்டும் மற்றொரு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.